வணக்கம். வானமேல நிகழ்ச்சியில் சந்திக்கும் நான் உங்க அப்சரா. கடந்த 25 வாரங்களில் வாழ்க்கையில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கற்களும் முற்களும் சந்தித்து துன்பத்தை தூக்கி போட்டு தாங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு வெற்றி பெற்ற மனிதர்களை தான் நான் அறிமுகப்படுத்தி வருகிறேன். இந்த மேடையில் அமர்ந்து தாங்கள் வெற்றியை பகிர்ந்துகிட்ட மனிதர்கள் மென்மேலும் வளர்ச்சி பெற்று அரசு விருதுகள், ஆளுநர் கையில் விருதுகள், அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு போன்ற நாடுகளிலிருந்து டாக்டரேட் பெற்றிருக்கார்கள். இது ராசியான மேடை, வெற்றிக்கான மேடை, வெற்றி பெறுவதற்கான மேடை. இது வானமே இல்லை. ஓயாத உழைப்பும் உறங்காத விழிப்பும் மட்டுமே மூலதனமாக கொண்டு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதரை தான் இன்னைக்கு நாம் சந்திக்க போகிறோம். உலக அளவிலேயே மாபெரும் வெற்றிகளை சாதித்து ஒரு லெஜெண்டா, வேர்ல்டுலேயே ஒரு பிஸ்னஸ் ஐகானா, வறுமையில் பிறந்து வளர்ச்சி பெற்று இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்க போறார் விஜிபி சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் விஜிபி சந்தோஷம். வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் அ ப்ரவுட் ப்ரிவிலேஜ் நீங்கள் வந்தது. பிகாஸ் நீங்கள் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். வறுமையில் பிறந்தாலும் அந்த விஷனோட நீங்கள் செயல்பட்டு இவ்வளோ பெரிய வெற்றியை சாதிச்சிருக்கீங்க. குழந்தை பருவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லா நாடுகளிலும் நமது ஜெயா டிவி என்று உலகமெல்லாம் சென்று வருகின்றது. நல்ல நல்ல செய்திகளை சொல்லி தருகின்றது. முதலில் அதற்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துள்ளேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பிஜேபி சகோதரர்கள் நெல்லைச்சீமையிலே அழகப்பபுரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். எங்கள் ஊரிலே 35 வீடுகள் தான். எனது அருமை அம்மா அவர்கள், சந்தனத்தாய் அவர்கள், அருமை அண்ணாச்சி திருப்பன்னிதாஸ், அக்காள் மரிமாள், நான் 4 பேர் தான். அந்த நேரத்தில் உலக இரண்டாவது மகா யுத்தம் நடந்தது. அப்பொழுது அருமை அப்பா அவர்கள் மலேசியா சென்றார்கள். அங்கு அவர்கள் நேதாஜி படையில் சேர்ந்தார்கள். 14 வருடமாக அவர்கள் வரவில்லை. வீட்டிலே வறுமை. அருமை அம்மா அவர்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள். வறுமை தான் ஒரு மனிதனை வளமாக்கும். ஏனென்றால் வறுமை இருந்தால் வளமாக்குவதற்கு உழைக்க வேண்டும். எங்கள் கிராமத்திலே நாங்கள் இருக்க வசதி இல்லை. ஒரு வீடு இருந்தது. அந்த வீடு 800 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை செய்துவிட்டு 500 ரூபாய் கடன் இருந்தது. கடத்தை கொடுத்து விட்டு நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்தோம். அப்பொழுது எங்களது அருமை அப்பா அவர்கள் SS ரஜுலா கப்பல், அப்போல்லாம் கப்பல் பிரயாணம், அதில் வந்தார்கள். நாங்கள் ஒன்றாக இருந்தோம். எனக்கு படிக்க வேண்டும் என்று மிக ஆசை. படிக்க வேண்டும், நல்ல தொழில் போட வேண்டும் ஒரு ஆசை. ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை. அருமை அப்பா அவர்கள் வந்ததும், நீ படிக்க வேண்டாம், ஏதாவது தொழில் செய் என்று சொன்னார். தொழில்னால் என்ன தொழில் செய்ய முடியும்? ஒரு டீ கடை வைத்தோம். 694 ரூபாய்க்கு நாகராஜ ஐயர் என்பவர் வாங்கி அந்த டீ கடை வைத்தோம். நான் ஒரு டீ மாஸ்டர், நல்ல டீலாம் போடுவேன். மற்றபடி தோசை, இட்லி, வடையெல்லாம் எங்களோட அருமை அம்மா, அண்ணியார், அக்கள் செய்வார்கள். அது அண்ணாச்சி வந்து கடையிலே விற்பார்கள். அண்ணாச்சி திரு பன்னிதாஸ் அவர்கள் மிகவும் தொலைநோக்கு பார்வை உள்ளவர். சிந்தித்து கொண்டே இருப்பார்கள், ஏதாவது செய்யலாம். ஆக பணம் இல்லை, தொழில் செய்ய வேண்டும். நான் வந்து அந்த டீ கடை வேலை செய்துவிட்டு வீடு வீடாக நான் பேப்பர் போடுவேன். அதற்கு 13 ரூபாய் எங்களுக்கு மாத சம்பளம். பின்பு அதிலிருந்து நாங்கள் படிப்படியாக உயர்ந்து
பணம் கிடையாது, ஆனால் மனம் இருந்தது. முதல் இல்லாமல் வியாபாரம் செய்வது எப்படி? முதல் இல்லை, ஆனால் வியாபாரம் செய்யணும். அதற்காக நாங்கள் இந்த சீட்டு சேர்த்தோம், குலுக்கு சீட்டுன்னு சொல்லுவாங்க. 100 பேர் சேர்ந்தாக்கி அதை குலுக்கி போட்டு ஒரு ஆளுக்கு இலவசமாக ஒரு பொருள் கொடுப்போம், மீதி பணம் நம்மள இருக்கும். அப்படி ஒரு வருஷம் நடந்து நிறையா தொழில் வளர்ந்தது. அது நடக்கும் பொழுது அது குலுக்கு சீட்டு லாட்ரி ஆக்டில் வந்து அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு பொருளை கொடுத்து வாங்கணும், அதற்கு தடங்கள் கிடையாது. 1/3 இன்ஸ்டால்மெண்ட். அது எல்லாரும் ரேடியோ அதெல்லாம் வாங்கினார்கள். அந்த சமயம் நானும் அருமை அண்ணாச்சி அவர்களும் ஏர் கண்டிஷன் ரூம் அதில் உட்கார்ந்து இருந்தோம். ஒரு நரிக்குறவை வெளியில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார். உடனடியாக நான் அவரை அழைத்து என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டோம். ஒரு ரேடியோ சாமி அப்படியே என்று ஒரு மரிஃபி ரேடியோ 120 ரூபா, ஒரு 10 ரூபா வாங்கிட்டு அந்த ரேடியோ கொடுத்துட்டு அவங்க திருப்பி அது கரெக்டாக மாதம் 10 ரூபா. இந்த மாதிரி நாங்கள் 2 பேராக ஆரம்பித்த இடம் 500 பேருக்கு வேலை கிடைத்தது. அவ்வளோ பேர் வேலை செஞ்சார்கள். பின்பு சென்னை முக்கிய பகுதியான அண்ணா சாலையில் இருக்கின்ற இப்போ இருக்கின்ற அந்த விஜிபி இது அந்த இடத்த வாங்கணும். அதிலிருந்து தொழில் பெருகிச்சு. பின்பு நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அருமை அண்ணாச்சி திரு பன்னிதாஸ் அவர்கள், அண்ணியார் பாரிஜாதம், நாங்கள் எல்லோரும் வெளிநாட்டு போகிறோம். அங்கே போகும்பொழுது வால்ட் டிஸ்னி என்ற ஒரு இடத்தை பார்க்கிறோம். ஆமாம், வால்ட் டிஸ்னி ஒரு அற்புதமான இடம். அந்த அமெரிக்கா நாட்டிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு சென்றதும் அந்த இடத்தை பார்க்கின்றோம். ரொம்ப அருமையாக இருக்கின்றது. இதை ஏன் நமது தமிழகத்தில் இந்தியா நாட்டில் செய்ய முடியாது என்று ஒரு எண்ணத்தோடு நாம் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்தது இடம் பார்க்க போனோம். மனம் இருந்தது, பணம் இல்லை. ஆனால் இறை அருளாலும் அம்மாவின் ஆசையாலும் இடம் கிடைத்தது. இப்பொழுது தங்க கடற்கரை என்று நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த இடம் 106 ஏக்கர். பார்வதி சீனிவாசன் என்று ஒரு தாயார் இருந்தது. அவர்கள் அப்பொழுது தொலைபேசி மூலமாக அண்ணாச்சி அவர்களிடம், பன்னீர் என்னிடம் 106 ஏக்கர் இருக்குது, அதை வாங்கிக்கொள் சொன்னார்கள். பணம் இல்லையம்மா, என்னம்மா பண்ணுறது, தமிழ் முறையில் கொடு. ஏனென்றால் அந்த குருவிக்காரருக்கு கொடுத்த அந்த இது இங்கே நமக்கு உதவி செய்யுது. எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு சம்பவம், மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் இருக்கும். அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறலாம். இங்கேருந்து வளர்ச்சி தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் மறக்க முடியாத ஏதாவது வறுமையில் நீங்கள் இருக்கும்போது ஒரு சம்பவம் ஏதாவது இருக்கா? இல்லை, வறுமையில் இருக்கும்போது எங்கள் வீட்டு முத்தத்தில் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோம். நான், அண்ணாச்சி, அம்மா, அக்கா. அம்மாவுக்கு வந்து நகைகள் அதிகம் கிடையாது. அது ஒரு சாதாரண சேலை, ஒரு கயிறு மட்டும் போட்டிருந்தாங்க. நாங்கள் எதிர உட்காந்து கூழ் தான் சாப்பிட்டுருக்கோம். கேழ்வரகு கூழ் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அப்போ நாங்கள் அம்மா நினைக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு அறுசுவை உணவு கொடுக்க வேண்டும். நாங்கள் நினைக்கிறோம், அம்மா அவர்களுக்கு நல்ல பட்டுச்சேலை, நல்ல ஜுவல்லர்ஸ் எல்லாம் போட்டு ஆசை. இளம் வயதிலே எங்கள் உள்ளத்திலே அந்த பாசம் உள்ளது. அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், உழைக்க வேண்டும். நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்று வரும் பொழுது அம்மா அவர்கள் டெய்லி காலைனா அரைனா கொடுப்பாங்க. வரும்போது அங்கேருந்து ஐயனார் கடலை மிட்டாயின்னு ஒரு மிட்டாயும் உண்டு. அது கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த சீட் ஆடுவாங்கல்ல, ஆமாம் ஆமாம், அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு டெய்லி 2 ரூபா 3 ரூபா கிடைக்கும். அந்த லாபத்தை அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த
அசலாம் எடுத்துக்கொள்ள அந்த உழைப்பு என்ற எண்ணத்தினால் நாங்கள் இது பண்ணோம். எந்த மேடைக்கு சென்றாலும் எங்கள் அருமை அம்மா அவர்களை முதலாக மேடையில் வைத்து அவர்கள் மாலை போட்டு தான் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரிதான், சீஃப் மினிஸ்டர் வந்தாலும் சரிதான் போடும். அந்த மாதிரி அம்மா அவர்களுக்கு மரியாதை கொடுத்தோம். அதான் தாயை வணங்குகிறவர்கள் தரணியெல்லாம் போற்றப்படுவார்கள். அந்த உணர்வோடு செய்யும். இளமையிலேயே வறுமை பார்க்கும்போது அது ஒரு இம்பேக்ட் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதுதானா வாழ்க்கைன்னு சில பேர் சோர்ந்து போவாங்க. அந்த வறுமை பார்க்கும்போது அம்மா இல்லை நீங்கள் இல்லை ஒரு குடும்பமாக உட்காந்து என்ன மாதிரி உரையாடல், வாட் இஸ் த கான்வர்சேஷன் யூஸ் டு ஹேவ்? என்னைக்காவது கண் கலங்கியிருக்காங்களா அம்மா? இல்லை எனக்கு வருது அந்த வறுமை நினைக்கும் பொழுது அவங்க படுற கஷ்டங்களை பார்த்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் போக போக அந்த வறுமை போய் வளமாக வரும்பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து முதல் வீடு 950 ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும். அந்த வீட்டிற்கு வாசல் கிடையாது, வெறும் சாக்கு இருக்குல்ல கோணி, அதுதான். இன்று 2 லட்சம் ஸ்கொயர் ஃபுட் அவ்வளோ பெரிய வீட்டில் அண்ணாச்சிக்கு 8 பிள்ளைகள், எனக்கு 5 பிள்ளைகள், தம்பிக்கு 3 பிள்ளைகள். எல்லோரும் ஒரே குடும்பத்தோடு நாங்கள் இருந்து வருகின்றோம். எல்லா பிள்ளைகளும் எம்பிஏ படித்தோம். ஆல் சில்ட்ரன்ஸ் எல்லோரும் நல்லா படிச்சிருக்காங்க. தொழிலில் எங்கள் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான லைஃப் உங்களது. இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். நீங்கள் திருக்குறள் சிலை அமைக்கணும் உலகம் முழுவதும் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ வானமே இல்லை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. வானமே இல்லை ப்ரோக்ராமில் 8 நாள் என்னோடய ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆச்சு. இதை பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், சென்னை இவங்கெல்லாம் என்கிட்ட கற்றுக்கணும், உங்கள் மாதிரி நான் தொழில் செய்யணும் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நானும் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். இது எனக்கு ஜேடி மூலமாக எனக்கு கிடைத்த கிஃப்ட்டு. இது எனக்கு வெளியில் இப்போ இவ்வளோ நாளும் நான் பேப்பரு இதெல்லாம் வந்ததுனாலும் எனக்கு ஜெயா டிவி மூலமாக வந்தது. நான் இன்றைக்கி பிரபலம் ஆனது ஜெயா டிவி மூலமாக தான். எனக்கு வானமே இல்லைங்கிற ப்ரோக்ராம் வச்சு எனக்கு நிறைய கால் வந்துக்கிட்டு இருக்கு. ஜெயா டிவியில் வானமே இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சந்தோஷமாக தான் இருக்கும் எல்லார் மாதிரியும். ஆனால் நான் சந்தோஷப்பட்டால் மட்டும் போகல, இதனால் என்ன மற்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆயிருக்குங்கிறது தான் என்னோட ஒரு மெயின் எண்ணமாக இருந்தது. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 12 பேருக்கு இதனால் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடிஞ்சுது. இது நிறைய நண்பர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க, நிறைய தொழில்கள் கிடச்சிருக்காங்க. அண்ட் தேர் இஸ் அ லிங்க், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நிச்சயமாக ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். வானமே இல்லை மூலமாக எனக்கு ஒரு தனி ஒரு அவென்யூ எனக்கு கிடச்சிதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த வானமே இல்லை ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கேன். என்னோடய லைஃப்பில் கஷ்டங்கள் அண்ட் நிறைய விஷயம் சந்தோஷம் எல்லாமே மூவ் ஆகிட்டுருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாந்தி பிரேம்ராஜ் அவங்க மூலயமா தான் எனக்கு அந்த ஜாப் கிடச்சிது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ரோக்ராமில் பண்ணதுக்கு. இது வரைக்கும் நான் அந்த பேப்பரில், புக்ஸில் இந்த மாதிரி தான் வந்திருந்தேன். ஸோ இந்தியா லெவலில் எனக்கு நல்லா ரீச் ஆச்சு. இந்த ஜெயா டிவி மூலம் பார்த்திங்கன்னா எனக்கு உலகம் ஃபுல்லாக நல்லா ஃபேமஸ் தானே. அதில் பார்த்திங்கன்னா சவுதியிலேருந்து ஒரு குரூப் நம்ம சிமுலேட்டரை பார்க்க வந்தாங்க. அவங்க சவுதியில் இப்போ லேடிஸ்லாம் ட்ரைனிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கிடைச்சோன்னே இங்கே திருப்பூரில் ஒரு வெட்டெக்ஸ்னு ஒரு சிமுலேட்டர் பார்க்க வந்தாங்க. அது என்கிட்ட இருக்கிறனால டெமோவை பார்க்க வந்ததில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஜெயா டிவியில் கூட உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தோம். ஸோ இந்தளவுக்கு இந்தியாவில் ஒரு டிரைவிங் ஸ்கூல் இருக்கா, நீங்கள் நினச்சா சவுதி கூட நீங்கள் வரலாம், அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜெயா டிவி நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு இவ்வளோ ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெல்கம் பேக் டு வானமே இல்லை.
வறுமையில் பிறந்து இன்னைக்கு உலக அளவில் ஒரு ஐகான், ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு லெஜெண்டாக இருக்காங்கன்னா அவங்க விஜிபி சந்தோஷம் அவர்கள் தான். அவரிடம்தான் பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. சார், நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து 300 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பல கோடியில் இன்றைக்கி டேர்ன் ஓவர் இருக்குது. எப்படி நீங்கள் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க? பணம் இல்லை, பணம் வருவதற்கு வழி செய்தோம். அதன் மூலமாக தொழிலை வளர்த்தோம். வெற்றிக்கு ஒரு அடிப்படை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா இதெல்லாம் இளைஞர்களுக்கு தெரியணும். நான் அயனாவரத்துக்கு சைக்கிள் சென்றிருந்தேன். அப்பொழுது திருவொற்றியூரில் வந்து ஒருவர் ஃபோன் பண்ணார். அந்த அயனாவரம் கடைக்கு ஒரு சீடு சேர்க்க வேணும்ட்டு. உங்கள் கடைக்கு ஒரு பையன் வருவானே, அவனை என்னோட வர சொல்லுங்க, நான் ஒரு சீடு சேர்க்க. அதுக்காக மாலை 5 மணிக்கு அங்கேருந்து திருவொற்றியூர் செல்கின்றேன். அங்கு சென்று 2 ரூபா 8 அணா வசூல் செய்கிறேன். அதை முடித்து கொண்டு சைதாப்பேட்டை வருகின்றேன். அது எனக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு சாதாரண 2 ரூபா 8 அணா தான். ஆனால் சென்று வெற்றியோடு திரும்புகின்றோம். அந்த வெற்றி தான் இன்று எந்த இடத்தில் போனாலும், எந்த தொழில் செய்தாலும் அந்த இடத்தில் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா? இதுதான் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு பாடம். அந்த மாதிரி நினைத்த ஏமாற்றங்கள் ஏதாவது இருந்திருக்கா? நாங்கள் முதல் வீடு கட்டும் திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது உள்ளகர் என்ற கிராமம், அதில் 9 ஏக்கர் நாங்கள் வாங்கினோம். வாங்கி தான் அந்த இடத்தை சுற்றி என்னூர் வாங்கிவிட்டார். குபேரன் அந்த முனுசாமி என்று 2 பேர் வாங்கிட்டார். அப்போ நாங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு கொடுத்துட்டு இந்த தொழிலே வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஆனால் நாங்கள் எங்களது சைதாப்பேட்டை அந்த ஆஃபீஸில் இருக்கும் பொழுது வீரபுத்திர ராவ் என்று அவர் வந்து ரொம்ப நம்ம கொஞ்சம் இடம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. சார், நாங்கள் அந்த பிஸ்னஸை விட்டுட்டோம், வேண்டாம் சார் என்னே அனுப்பிவிட்டோம். 3 நாள் பொறுத்து வீரபுத்திர ராவ், எங்கள் அப்பா பேர் வீரபுத்திர ராவ் வர்றார். நீங்கள் இதை வச்சுடுங்க, விற்று போனோம். 1 ஏக்கர் 2000 ரூபா. சரி, அதை வாங்கிட்டு அவருக்கு தமிழில் கொடுத்து அதில் தான் எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. விஜிபி கோல்டன் பீச்னு பார்த்தா அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பினஸ், மகிழ்ச்சியாக அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு ஹாப்பியான இடம். விஜிபி சந்தோஷம் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சந்தோஷம்னு பேர் வச்சதே ஒரு கதை. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர். நான் பிறக்கும்போது வீட்டில் ரொம்ப எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் தான் பிறந்திருக்கேன். அப்போ எங்கள் அம்மா வீட்டில் தான் சந்தோஷம் இல்லை, பிள்ளைக்காவது சந்தோஷம் வைங்க, சந்தோஷம் வச்சாங்க. அது இறைவன் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் நான் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வார்த்தை. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கீங்க. பட் ஹவு டு யூ ரிலாக்ஸ்? உங்களுக்கு எப்படி ரிலாக்ஸேஷன்? ட்ராவலிங் பிடிக்குமா உங்களுக்கு? இல்லை கிராண்ட் சில்ட்ரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஹவு டாஸ் மிஸ்டர் விஜிபி சந்தோஷம் ரிலாக்ஸ்? எனக்கு ரிலாக்ஸ் வந்து என் நண்பர்களிடம் அன்பாக பேசும். என் உள்ளத்தில் எப்படி அந்த அன்பு, மனித நேயத்தோடு பழகும். இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ், இந்த தொழில்நுட்ப ஐடியாஸில் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? எப்படி நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க? ஒரு திங்க் டீமே வச்சுருக்கீங்களா? திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. யூஸ்வலமாக திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கோம் 70 வருஷத்துக்கு முன்னாடி. படிக்காத மக்களுக்கு என்ன தொழில் நாக்கி டீ கடை வைப்பாங்க, பாத்திர கடை, விறகு கடை, இதான் வைப்பாங்க. இதான் அதுக்கு அதிகம் படிக்கிறது தேவை. அதுதான் நாங்கள் வச்சுருந்தோம். அதன் பிறகு நாங்கள் புதிய பரிமாணத்துக்கு வந்தோம். தமிழ் வந்தது, தமிழர் வளர்ந்தது. அதன் பிரகாரம் நாங்கள் ஒன்று ஒன்றா பெற்று வந்தோம். இப்பவும் நிறைய
புது திட்டங்கள் இருக்குது. இப்போ வந்து ஓஷன் பார்க் மாதிரி பெரிய பார்க் ஒன்று பண்ணுறோம். 100 கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணி அது ஆகஸ்ட் செப்டம்பரில் திறப்போட நடைபெற இருக்கின்றது. ஓஷன் பார்க். ஓஷன் பார்க் மெரியன் கிங்டம் அது பேர். அப்புறம் வந்து ஐஸ் கிங்டம் இருக்குது, வாட்டர் பார்க் இருக்குது. இதெல்லாம் புதுசாக நாங்கள் சேர்த்துருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. நிறைய நியூ இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ வானமேல நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. நான் ரெகுலர் க்ளோத்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்காக ஃபங்க்ஷனல் அண்ட் ட்ரெடிஷ்னல் க்ளோத்திங் டிசைன் பண்ணிகிட்ருப்பேன். நிறைய பேருக்கு இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீல் சேர் பீப்புள் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், ஈவன் ஏஜ்டு உமன், இவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ வுட் லைக் டு தேங்க் ஜெயா டிவி, அப்சரா மேம் அண்ட் சாந்தி மேம் ஃபார் give me this opportunity. ஜெயா டிவியில் என்னோட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு 50% இருக்கிறது இப்போ இன்னும் 75% எக்ஸ்ட்ரா ஆர்டர் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஐ எம் கெட்டிங் மெனி ஆர்டர்ஸ். லைக் நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இன்னும் கூட எனக்கு ஆர்டர்ஸ் வருது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படுது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் கூட என்னோடய பிஸ்னஸ் நான் இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜெயா டிவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெயா டிவி ஒன்ஸ் அகெயின். ஜெயா டிவி வானமேல நிகழ்ச்சியில் நான் வந்து எங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வாய்ப்பு வந்திருக்கு. அதோடு சேர்ந்து ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வந்தது. எல்லாரும் இந்த வானமேல நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு ட்ரைனிங் நடத்தி கொடுங்க, ஜூட் ப்ராடக்ட் இவ்வளவு வந்து ஒரு மேன்மையான ஒரு நிலைமையில் இருக்குது வந்து எல்லா மக்களுடைய மனசுக்குள்ளால் போய் ஆழமாக பதிகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை இந்த வானமே எல்லைக்கு நான் வாழ்த்துறேன், வணங்குறேன், சந்தோஷப்படுகிறேன். வானமே இல்லை என்ற ப்ரோக்ராம், அதில் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனால் கொடுக்கப்பட்ட உள் மனதிலிருந்து வெளியே வந்தது. தெரியாத நண்பர்கள் 2 நண்பர்கள் அழைத்தார்கள். ஒரு நண்பர் அதில் அருகில் வந்து என் பொருளை வாங்கிவிட்டு மீதி காசு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வேண்டாம் என்று முழுமையாக இருக்கட்டும் உங்களிடத்தில், நான் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அறிமுகம் செய்கிறேன் என்று ஒரு அற்புதமான வார்த்தை எனக்கு சொல்லும் பொழுது அந்த நெகிழ்வு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நெகிழ்வு. அதற்கு முதலில் நான் வானமே இல்லை என்ற ப்ரோக்ராமுக்காக நன்றியை சொல்லுகிறேன். ஜெயா டிவியில் மார்ச் மந்த் என்னுடைய வானமே இல்லை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் என்னுடைய ப்ரோக்ராம் வந்தது. அந்த நிகழ்ச்சியை வந்து யூடியூப்லலாம் பார்த்துட்டு வெளிநாட்டிலேருந்து நிறைய ஃபீட்பேக் இருந்தது. இதில் முக்கியமாக எனக்கு 2 பெரிய என்கொயரிஸ் வந்து கட்டார் அண்டு துபாயிலேருந்து வந்தது. அதுமாரி அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நிறைய என்கொயரிஸ் வந்தது. இப்படி நாங்கள் வந்து சென்னையில் எங்கேயோ வடசென்னையில் இருக்கிற எங்களுடைய செய்தியை வந்து இப்படி ஒரு ப்ரைமாக போட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, இது இண்டஸ்ட்ரியலுங்கிறதுனால இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கிட்ட மட்டும் கொண்டு போய் சேர்க்காம பொதுமக்களும் கண்டெய்னர்னால் இதுவா இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உருவாக்கினது வந்து நிச்சயமாக வானமே இல்லை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வெல்கம் பேக் டு வானமே இல்லை. விஜிபி சந்தோஷம் அவர்களோட பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து பேசலாம். சார், நீங்கள் வந்து உலக தமிழ் சங்கம் அதில் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட் ரொம்ப இன்வால்வ் ஆகி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். விஜிபி உலக தமிழ் சங்கம் ஆரம்பித்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அதன் மூலமாக கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இவர்களால் நாங்கள் ஊக்குவிப்பதற்காக பரிசுகளை கொடுத்து நாங்கள் வந்துட்டோம். அதில் அம்மாவை பற்றி நான் எழுதினேன். அம்மா அம்மா அருள் பிரகாசத்தாய். அன்னைக்கு 12 கவிதை எழுதிட்டேன். கவிதை எழுதிட்டு வந்த பிறகு ஆஃபீஸுக்கு வந்தேன். வந்து என் ஒய்ஃப்கிட்ட காமிச்சேன். உங்களுக்கு வேறு வேலை கிடையாது அவள் சொல்லிட்டு ஸ்டாஃப்கிட்ட காமிச்சேன். ஸ்டாஃப்னா அது சரி, ஏன்னா ஸ்டாஃப் நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம். ஆனால் என் எழுத்தாற்றல் கம்மியாகுது. தினமும் 10, 20, 50, 60 எழுதி ஒரு வருஷத்தில்
5223 கவிதைகள். அதை 6 பல்கலை துணைவேந்தர்கள் ஆராய்ந்து அதற்கு எனக்கு கவி சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்தாங்க. கவி சக்கரவர்த்தி பட்டத்தை 6 துணைவேந்தர்கள் கொடுத்தாங்க. அப்போ இங்கே இருக்கின்ற நம்ம மற்றவங்க வேறு என்ன இது கொடுத்தாங்க, என்ன தெரியும், அப்படி ஒரு ஏளனமாக பேசினாங்க. அந்த சமயத்தில் நேஷனல் இன்டிகிரேஷன் உலக சமாதான ஆலயம் வச்சுருந்தேன். அதன் மூலமாக திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு. அதில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஹரிஹரமாரி கிருஷ்ணா எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதெல்லாம் முடித்து விட்டு ரொம்ப அருமையாக நடந்தது. முடித்து விட்டு சென்னைக்கு திரும்பணும். சென்னைக்கு திரும்பும்போது நான் ஜியரை பார்க்க ஆசைப்பட்டேன். நான் எங்கே போனாலும் பெரியவங்களை பார்ப்பேன், அவங்களோட பிளெஸிங் தான் வாங்குவேன். கோட்டு சூட்டோடு தான் போவேன். ஆனால் அங்கே போகும்போது என்னை உள்ளே விடமுடியேன்ட்டாங்க. லுங்கி கட்டிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்டினும் உள்ளே வரக்கூடாது, போடு போல. இப்போ அந்த நேரத்தில் நண்பர்களாம் இது நம்ம ஆள், எல்லாத்துக்கும் இவர் புதுமையான ஆள் சொல்லி உள்ளே அழைச்சிருப்பாங்க. அங்கே ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்காரு, அந்த இடத்துக்கு என்ன அழைச்சி போனாங்க. எனக்கு இந்த மாலையெல்லாம் போட்டாங்க, திருநீர் வச்சாங்க. ஓகே, இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்போ ஒரு பாட்டு பாடினேன். பாட்டு பாடும்போது, சார் இங்கே பாடக்கூடாது சார், வேத விற்பனைலாம் பாடினேன் அப்படி என்று சிரிச்சுட்டே அப்படி வந்தேன். வந்த பிறகு அங்கே தாய் நாச்சியார் அந்த அம்மாவை பார்த்துட்டு அதுக்கு முன்னால் ஒரு டவல் போட்டுட்டு அதில் உட்காந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் என் பாட்டு பாடுறேன். ஏன்னா கம்பருக்கு அங்கே அரங்கேற்றம் பண்ணல, முடியாதுன்ட்டாங்க. நான் கம்பருக்கே இந்த கதி, எனக்கு இந்த கதியா, ஜியரை பார்க்க போகிறேன். ஜியரை பார்க்க போகும்போது பேரை சொன்னோன்னே வாங்கன்றேன். அவர் பக்கத்தில் ஒரு சின்ன நாற்காலி உள்ளே உட்கார சொன்னார். உட்காந்து நாங்கள் 2 பேரும், அவர் ராமானுஜர் சொல்கிறாரு, நான் ஜீசஸ் சொல்கிறேன். 2 பேரும் புரட்சியாளர் தானே. பேசும்பொழுது அவர் சொன்னார், நீ கோடீஸ்வரன், நீ நினச்சா இப்போ 100 பேருக்கு இலவசமாக சாப்பாடு கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். உடனே சொன்னேன், அருள் கோடி கொண்ட அருளாளரே, அனைவருக்கும் அருள் வழங்கும் ஞான சித்தரே, இறைவனை நினைத்து என்னாலும் வாழ்ந்து வரும் என்னருமே ஜீயரே, வாழ்க வாழ்க வாழ்கவே. இதே ஒரு 10 நிமிஷம் வச்சு நினைத்த உடனே நான் பாடுவாங்க. உடனடியாக அந்த அரிசி போடுவாங்க, அரிசி போட்டு வாழ்த்தி தென்னாட்டு கம்பரே வருக. சென்னையில் ஏன் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அவர் அதை ஆசைப்பட. அதனால் இறை சித்தத்தோடு தான் எது நடக்கும். நீங்கள் உலகம் முழுவதும் திருவள்ளுவர் சிலை அமைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை ஏன், என்ன காரணம்? அதாவது வள்ளுவ பெருமான் சொல்கிறாரு, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு மகன் தாயின் கனவுகளை நனவாக்க வேண்டும், அது ஒன்று. 2வது, நாங்கள் விஜிபி உலக தமிழ் சங்கம் வச்சுருக்கோம். அந்த சங்கத்தில் உலகை தமிழால் உயர்த்துவோம் என்பதுதான் குறிக்கோள். வள்ளுவர் எனக்கு ஒரு கைத்தாங்கன்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் தான் எனக்கு பெரியவர், பெரிய ஆசை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த திருக்குறள் இன்று உலகமெல்லாம் பரவுகின்றது.
திருவள்ளுவர் எப்படி இருந்தார் யாருக்கும் தெரியாது. ஆனால் கற்பனையிலே வேணுகோபால் சர்மா அவர்கள் அமைத்த அந்த படம் தான் இன்று உலகமாக இருக்கின்றது. பல நாடுகளுக்கு செல்லும் பொழுது அவங்களோட தமிழ் சங்கங்களே எனக்கு வரவேற்பு தருவார்கள். எல்லா நாடுகளிலும் தமிழ் சங்கம் இருக்கின்றது. அப்போ வள்ளுவர் சிலை, திருவள்ளுவர் சிலை வேண்டும்னு சொன்னார். முதல் சென்னையிலே 20 அடி நீளம் 40 அடி உயரத்தில் ஒரு சிலை ஒன்று செய்தேன். அதன் பண்ணு தென்னாப்பிரிக்காவில் ஒருவர் சிலை வேண்டும்னு சொன்னார். முதல் சிலை தென்னாப்பிரிக்கா டர்பன் வச்சோம். அப்புறம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படி பல நாடுகளிலே வைத்திருக்கின்றோம். உள்நாடுகளிலும் வைத்திருக்கின்றோம், வெளி மாநிலங்களிலும் வைத்திருக்கிறோம். எத்தனை நாடுகளில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க சிலை? ஏறக்குறைய 15 நாடுகளில் வைத்திருக்கிறோம். அந்த திருக்குறள் சிலை ஏன் வைக்கிறோம் என்றால், வள்ளுவர் இப்படி தான் இருந்தார் என்பது ஒன்று. இந்த வள்ளுவர் திருக்குறளை இப்படி எழுதியிருக்கின்றாரே, அதை நாம் படிக்க வேண்டும். எல்லோருக்கும் அது ஒரு உந்து சக்தி. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு திருக்குறள் அவசியம். திருக்குறளை படித்தால், தினந்தோறும் ஒன்று படித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறும். சூப்பர், நல்ல இனிஷியேட்டிவ். இன்னும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய நாடுகளில் நீங்கள் அமைக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். லைஃப்பில் உங்களுக்கு ஒரு டிசையர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆசை, தீராத ஆசை, ஒரு இலக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? இன்னும் அந்த ஒரு இலக்கை அடையணும் இருக்கிற வரை நம்ம சமுதாய மக்களுக்கு ஏதாவது செஞ்சோம். சமுதாயம், ஏன்னா இந்திய நாடு மிக சிறந்த நாடு, உயர்ந்த நாடு. இந்த நாட்டில் இருந்து கொண்டு சமுதாய மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் உயர வேண்டும். அதற்காக வேண்டியதை நம்ம செய்ய வேண்டும். சூப்பர். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க வறுமையில் பிறந்ததுனால அம்மாவுக்கு நல்ல புடவை வாங்கி கொடுக்க முடியல, ஜுவல்ஸ் போட முடியலன்னு. உங்களுக்கும் சில ஆசைகள் இருந்திருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு கோடீஸ்வராக இருக்கீங்க. இப்போது ஏதாவது அன்னைக்கு இருந்த ஆசைகள் பூர்த்தி செஞ்சுருக்கீங்களா? எனக்கு ஒரே ஆசை, உலகம் அமைதியும் சமாதானம் பெற வேண்டும். நம்ம இந்திய நாடு சிறந்த நாடு சொன்னேன். அதில் தமிழகம் இப்பொழுது எனக்கு விருதுகள் வழங்கினார்கள். வள்ளுவர் திருக்குறள் விருது, இன்னும் பல விருதுகள் வாங்கியிருக்கின்றேன். சென்ற ஆண்டு மோடி அவர்கள் தினத்தந்தி பேப்பர் வீடுடாக போட்டு வாழில் உயர்ந்ததற்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதை நமது பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்தார். காலஞ்சென்ற அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். பல விருதுகளை பெற்றிருக்கின்றேன். ஏறக்குறைய நான் ஒரு 1000 விருதுகள் பெற்றிருப்பேன். எல்லா விருதுகளையும் காட்டிலும் மக்கள் மனதில் நான் இடம் பிடிக்க வேண்டும். அதுதான் அந்த விருது தான் என்னை ஊக்குவிக்கும். சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கி வானமே இல்லை 25வது எபிசோடில் சிறப்பு விருந்தினராக நீங்கள் வந்திருக்கீங்க. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நிறைய பேர் வானமேலின் மேடையில் அவங்களோட வெற்றிகளை பகிர்ந்து கொண்டு, அவங்களோட வறுமை தூக்கி போட்டு எப்படி வெற்றி நடை போட்டு வாழ்கிறார் என்று இங்கே பேசியிருக்காங்க. அவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இப்போ வானமேலை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளை. வணக்கம், என் பேர் சுமதி. நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கடம்பத்தூர் பிளாக்கில் அதிகத்தூர் பஞ்சாயத்து தலைவராக 10 வருஷமாக இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் நிறைய குளங்கள்லாம் வெட்டி தண்ணியை சேமித்து அதன் மூலிமா எங்களுக்கு குடி தண்ணீரும் விவசாயத்துக்கு தண்ணீரும் நிறைய கிடச்சிது. இந்த நிகழ்வுகளை எங்கள் கிராமத்தில் நம்ம ஜெயடிவி முழுக்க ஒவ்வொரு நாள் ஒரு நாள் முழுக்க பார்க்குறப்போ நம்ம ஏதோ பண்ணோம், அதை பேசுகிறாங்க அப்படின்னு இருந்தோம். ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் நல்லாயிருக்கு, இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ மக்கள் பார்க்குறாங்கன்றதே நான் மறுநாள் தான் தெரிஞ்சுக்கினேன். ஜெயடிவின் மூலமாக நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் பாராட்டினாங்க. இன்னும் நிறைய பேர் பாராட்டுக்குரிய கிராமமாக தான் எங்கள் கிராமம் மாறும். என் பேர் நல்லாசிரியர் ஆர் இந்திரா.
நான் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். வேலூர் மாவட்டத்தில் கந்திலி ஒன்றியம்ன்ற கடைக்கோடியில் இருக்கிற குக்கிராமத்தில் ராஜாவூர்ன்ற ஊராட்சி ஒன்றிய தொகுப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை செய்கிறாங்க. வானமை எல்லை ப்ரோக்ராமுக்காக எங்கள் ஸ்கூலை தேடி வந்திருந்தாங்க. எங்கள் ஸ்கூலெல்லாம் பார்வையிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆக்டிவாக திறமைகள் எல்லாம் சொன்னதுனால எங்களை ஜெயா டிவி அரங்கத்துக்கே வர வச்சு வானமை எல்லை ப்ரோக்ராம் செஞ்சாங்க. பிள்ளைங்க நல்லா பலவிதமான திறமையான செயல்களை செய்து காட்டினாங்க. அந்த வானமை எல்லை ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, உங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க நல்லா செய்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. இதுக்கு அடுத்து ஒரு 4-5 அவார்டு வாங்கினதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. அதுக்காக ஜெயா டிவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ப்ரோக்ராம் வந்து வானமை எல்லையில் ஜெயா டிவியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இதை பார்த்துட்டு, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு தம்பதிகள் வந்து குழந்தைய இறந்ததை தாங்க முடியாமல் என்னை தேடி வந்தாங்க. அப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்னோடய பொண்ணும் இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பா, எங்கள் அம்மா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் கண் கலங்கி ரொம்ப வேதனையில் இருந்தப்போ அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு கால் தான் நீங்கள் இழந்துட்டு நிற்கிறீங்க, நான் 2 காலும் இழந்து நான் எந்திரிச்சிருக்கேங்க. நம்ம இழந்துட்டோம், இனிமே வந்து அதை எப்படி மற்றவங்களுக்கு வராமல் நம்ம தடுக்கணுன்றது தான் நம்ம ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த நாட்டுக்கு நம்மனால ஒரு 10 பேர் வாழணுன்ற ஒரு பெரிய ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 10 பேர் நம்மளை வச்சு வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு அனுப்புனேன். ஜெயா டிவி வானமை எல்லை ப்ரோக்ராம் மூலியமாகவும் இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் ஜெயா டிவிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வெல்கம் பேக் டு வானமை எல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ஏனென்றால் இது 25th எபிசோட். நம்மளோட சிறப்பு விருந்தினராக விஜிபி சந்தோஷம் அவர்கள் இங்கே இருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு அளவிலேயே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐகானாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் யூ டூயிங் ஸோ மச் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. சமூக சேவையும் பண்ணுறீங்க. அட் 83 யூஆர் ராக்கிங். தேங்க்யூ ஸோ மச். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெமெண்டோ. இது ஒரு வெற்றி மேடை, இது ஒரு கொண்டாட்ட மேடை. எதுக்குன்னா இன்னைக்கு 25th எபிசோட், இதோட ஷோ முடிய போகிறதில்ல. கேக் வெட்டி சில பேருக்கு வந்து கௌரவப்படுத்தி நீங்கள் வந்து இருந்து அவங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த ஷோக்கு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க வந்திருக்காங்க. யூ மஸ்ட் பிளஸ் தெம். உங்களோட பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். டுடே இஸ் த 25th எபிசோட் ஆஃப் வானமை எல்லை. இந்த சிறப்பான நாளில் நிறைய பேர் இந்த மேடையில் வந்து தங்களோட ஸ்டோரிஸ், தங்களோட ஜேர்னி, வெற்றி பெற்ற கதைகள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து விஜிபி சந்தோஷம் சாரோட கையால் ஒரு கௌரவிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேக் வெட்டி கொண்டாட போகிறோம். முதலில் வரப்போகிறது பாமா, திருச்சியை சார்ந்த பாமா. பாமா வந்து ஒரு பிளவுஸ் மேக்கர், ஒரு ஃபேஷன் டிசைனர்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவங்க அக்ரஹாரத்தில் தங்கியிருக்கும் போது நிறைய வறுமை பார்த்துட்டாங்க. ஆனால் பியூட்டி பிஸ்னஸ், ஃபேஷன் பிஸ்னஸ் வந்த உடனே நிறைய பேர் கேலி பண்ணாங்க, நிறைய பேர் தவறாக பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் டிசைனராக இருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் வெல்கம் பாமா.
அடுத்த வரப்போவது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கெஸ்ட். ஷீஸ் அ டான்ஸர். ஒரு கிராமத்தையே தத்துக்கு எடுத்து நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க, சமூக சேவை பண்றாங்க. ஷீஸ் an IAS ஆஃபீஸர்ஸ் டாட்டர். சேர்ந்த ஹனிபி ஜோசஃபின். இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கானிக் ஹனி சப்ளையராக இருக்காங்க. 6,000 rupees ஃபேமிலி இன்கமில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து பல கோடி கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க ஜோசஃபின். வெற்றி பெற்ற ஆண்களும் இந்த மேடையில் கலந்துக்கிட்டாங்க. லெட்ஸ் வெல்கம் பல்பொடி அசோக் குமார். எல்லாத்துக்குமே அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஹி இஸ் a successful பல்பொடி ப்ரொடியூசர். இந்த 25th எபிசோட் ஒரு சிறப்பான எபிசோட். இது ஒரு வெற்றி மேடை, ராசியான மேடை, வெற்றி பெறுவதற்கான மேடைன்றதுக்கு அடையாளம் இவங்க எல்லாம் தான். இவங்க எல்லோரோடும் சேர்ந்து விஜிபி சந்தோஷம் சாரோட சேர்ந்து இந்த கேக் வெட்டி கொண்டாட போகிறோம். பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.